ஓம் ஜெய் பிரத்யங்கராய நமக. நம்முடைய அருள்பதம் சமய அறக்கட்டளை சார்பாக கடந்த 6 மாதங்களாக, அதாவது தை மாதம் முதல் தொடர்ச்சியாக 6 மாதங்களாக அமாவாசை என்று இரவு பொழுதிலே ஆபிசார கணபதி, அகோரமூர்த்தி, வீரசரபேஸ்வரர், அஷ்டபைரவர் செய்த மகா பிரத்யங்கராயகமானது தொடர்ச்சியாக 6 மாதங்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. 7வது அமாவாசையாக அந்த பூர்த்தியான அமாவாசையாக அந்த வருகின்ற ஆடி அமாவாசை என்று நம்முடைய இந்த 7 அமாவாசை என்கின்ற அடிப்படையிலே சுகபிரம்ம மகரிஷி அடியேனுக்கு அளித்த ஆணைப்படி இந்த 7 அமாவாசை என்பது ஒரு கோர்ஸ் என்கின்ற அடிப்படையிலே நாம் இந்த 6 அமாவாசையை முடித்து 7வது அமாவாசை வருகின்ற ஜூலை மாதம் 24ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது. அது இந்த முறை கடைசியான அமாவாசையாக இருப்பதனால் இது 2 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதாவது ஜூலை 23ஆம் தேதி மாலையிலே நம்ம கலசங்களை எல்லாம் அமைத்து அதனை தொடர்ந்து மகா ஆரத்தி பூஜை நடைபெற்று குருதி பூஜை கேரளாவில் இருந்து இதற்காக நம்பூதிரிகள் வரவிருக்கிறார்கள். அந்த நம்பூதிரிகள் மூலமாக மாபெரும் குருதி பூஜையானது நடைபெறவிருக்கிறது. குருதி என்று சொன்னால் ரத்தம் என்று பொருள். எனவே நம்முடைய ரத்தத்தில் தான் அனைத்து பாவங்களும் தோஷங்களும் கர்மாக்கள் எல்லாம் நிறைந்திருக்கும். எனவே அந்த குருதி பூஜையின் கலந்து கொள்பவர்களுக்கு அனைத்து விதமான பாவங்களும் முன்னோர்களுடைய மரபணு கர்மாக்களும் அனைத்து பாவங்களும் தேரப்படக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை குருதி பூஜை. அந்த குருதி பூஜையை தொடர்ந்து ஆரத்தி பூஜை நடைபெறவிருக்கிறது. மகா ஆரத்தி பூஜை மகா வாத்தியங்களும் செண்டை மேளம் கைலாய வாத்தியம் போன்ற வாத்தியங்களுடன் மகா பூஜையானது நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 64 பைரவர்களுக்கும் 64 யோகினியர்களுக்கும் பலி பூஜையும் நடைபெறவிருக்கிறது. மறுநாள் காலை ருத்ரகண பாராயணம், அந்த பைரவருக்கும் பிரத்யங்கராவிற்கும் ருத்ர பாராயணங்கள் வேத பாராயணங்களாக அபிஷேக ஆராதனை நடைபெறவிருக்கிறது. அன்றைய தினம் 24ஆம் தேதி இரவு பொழுதிலே மகா பிரத்யங்கராயாகம், மசோதார ஹோமம், திரவியாவுதி, 100 கிலோ மிளகாவற்றல் போன்ற பல திரவியங்களை கொண்டு பிரம்மாண்டமாக இந்த இறுதியான அமாவாசையை அன்னதானங்களோடு நடத்தவிருக்கிறோம். எனவே உடனடியாக இந்த யாகத்திலே பதிவு செய்யாதவர்கள் உடனடியாக பதிவு செய்து கீழ்கண்ட முகவரியை தொடர்பு கொண்டு நம்முடைய அறக்கட்டளையில் தொடர்பு கொண்டு உடனடியாக தங்களுடைய கோத்திரம் பேர் நட்சத்திரத்தை அளித்து அதற்குரிய நன்கொடையை செலுத்தி தாங்கள் தொடர்பு கொண்டால் முழு விவரங்களையும் தங்களுக்கு தெரிவிக்க காத்து கொண்டு இருப்பார்கள். மேலும் அன்னதான கைங்கர்களுக்கும் அந்த அமாவாசையினுடைய அனைத்து திரவியங்களுக்கும் தாங்கள் நன்கொடை அளிக்க வேண்டிக் கொள்கிறேன்.